viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா 2 days கோலம் சிம்பிள் படி கோலம். இன்னைக்கு ஆடிவெள்ளி ஸ்பெஷலா ஒரு பாயசம் தான் பார்க்க போறோம். அவல் கேரமல் பாயசம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? ஆடிவெள்ளி நைவேத்தியத்துக்கு இது அவல் எடுத்துட்டு இருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துட்டு இருக்கேன். இதை 2 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். இதை வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் பால் விட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொதிச்சு வெந்துட்டுருக்கு. இப்போ எடுத்து வச்சுருந்த 1 டம்ளர் பாலையும் சேர்த்துட்டேன். நல்லா வெந்து அவல் ஓரளவுக்கு கரைஞ்சிட்டு வரும். அவல் பாயசம் எப்போவுமே ஆற இறுகிக்கும். ஸ்டவ் சிம்மில் தான் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சே தான் இதை கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ 3/4 கப் அளவு ஜீனி சேர்த்துக்கிறேன் வெத்து வாணலியில். இதை கைவிடாமல் கிளறி கேரமலைஸ் பண்ணிக்கலாம். ஜீனி கரைஞ்சி இந்த மாதிரி கேரமலைஸ் ஆயாச்சு, தெரியுதா? இதுக்கு மேலே இதை விட்டால் கருகிடும். இப்போ கொஞ்சமாக இதில் ஓரமாக தண்ணி ஊற்றணும். மேலே தெரிச்சிடும், தள்ளி நின்று தான் விடணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதை இந்த கொதிச்சுட்டு இருக்கிற அவல் பாயசத்தில் சேர்த்துக்கலாம். தள்ளி நின்று தான் சேர்க்கணும், பொங்கிடும். கேரமலைஸ்டு சுகர் விட்டதுக்கப்புறம் பாயசம் கொதிச்சுட்டு பாருங்க. இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் பாதாம் கேஷ்யூ பொடிச்ச பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விட்டாச்சு. பாயசம் ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நெய்யில் முந்திரி பருப்பு சேர்த்து பொன் வறுவலாக வறுத்து இந்த பாயசத்தில் சேர்த்துடலாம். அருமையான அவல் கேரமல் பாயசம் ரெடி. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். டெய்லியே ஸ்வீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஆடி மாதத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க எல்லோரும். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன். இதுக்கு நான் 1.5 டம்ளர் பால் எடுத்துட்டேன். நம்ம சேனலில் விதவிதமான சக்கரை பொங்கல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட புளியோதரை டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஈஸியாக பண்ணுற மாதிரி வர ஆடி 18க்கு அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. கேரமலைஸ் பண்ணி சுகர் சேர்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. வியூவர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.